உங்கள் அறிக்கையில் மூத்திரத்தில் புரதம் உள்ளது என்று எழுதப்பட்டிருந்தால் அல்லது நீங்கள் உங்கள் மூத்திரத்தில் நுரை வருவதை பார்க்கிறீர்கள், உங்கள் மூத்திரத்தில் புரதம் கசிந்து வருகிறது, உங்கள் முகத்தில் வீக்கம் வருகிறது, கால்களில் வீக்கம் வருகிறது என்றால் இதன் அர்த்தம் நீங்கள் புரத ஊரியாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படியானால் வாருங்கள், புரத ஊரியா என்றால் என்ன, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை புரிந்து கொள்வோம். முதலில் புரத ஊரியா என்றால் என்ன என்பதை பார்ப்போம். நமது சிறுநீரகத்தின் வேலை நமது இரத்தத்தை வடிகட்டுவது மற்றும் தேவையான புரதங்களை சேமிப்பது ஆகும். ஆனால் சிறுநீரகத்தில் ஏதேனும் வகையான அழற்சி, வீக்கம் அல்லது இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை நோய் ஏற்பட்டால் சிறுநீரகத்தின் வடிகட்டும் பகுதி, அதாவது சன்னல், அதில் அழற்சி ஏற்பட்டு அதன் அளவு பெரிதாக ஆரம்பிக்கிறது. இதனால் சிறுநீரகம் இரத்தத்தை வடிகட்டும் போது உங்கள் சிறுநீரில் புரதமும் வெளியேற ஆரம்பிக்கிறது. இதையே புரத ஊரியா என்று அழைக்கப்படுகிறது. இதை ஏற்படுத்தும் காரணம் என்ன? இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். உதாரணத்திற்கு அதிக இரத்த அழுத்தம், அதிக சர்க்கரை. மூன்றாவது காரணம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சிறுநீரக கல் ஏற்படுவது. நான்காவது காரணம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வரும் யூரினரி டிராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீரக வீக்கம், சிறுநீரகத்தில் ஏற்படும் அழற்சி அல்லது ஆட்டோ இம்யூன் பாதிப்புகள் இருந்தால் இந்த காரணங்களால் உங்களுக்கு புரத ஊரியா ஏற்படுகிறது. புரத ஊரியா என்பது உங்கள் சிறுநீரகத்தில் ஏதோ ஒரு வகையான காயம் ஏற்பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது. இது எதிர்காலத்தில் நீங்கள் நீண்டகால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது என்பதை குறிக்கிறது. யாருக்காவது புரத ஊரியா ஏற்பட்டால் அவர்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கலாம் என்பதை பார்க்கலாம். கால்களில் வீக்கம், முகத்தில் வீக்கம், வாந்தி வருவது போன்ற உணர்வு, வாந்தி போன்ற உணர்வு ஆகியவையெல்லாம் நோயாளிக்கு தெரிந்துவிடும். அவர்களின் எடை குறைய ஆரம்பிக்கிறது. மற்றும் மிக முக்கியமான அறிகுறி என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொரு முறையும் சிறுநீர் கழிக்கும் போது உங்கள் சிறுநீரில் நுரை, ஃபோம் காணப்படும். நீங்கள் எவ்வளவு ஃப்ளஷ் அவுட் செய்தாலும் அந்த நுரை, ஃபோம் அகலாது என்றால் அதற்கு அர்த்தம் கிட்னிக்கு ஏதோ ஒரு வகையில் காயம் ஏற்பட்டுள்ளது என்பதாகும். கிட்னி சரியாக இரத்தத்தை வடிகட்ட முடியவில்லை, அதே சமயம் உங்கள் புரதத்தையும் புரோட்டீன் சேமிக்க முடியவில்லை. இதை எப்படி தவிர்க்கலாம் என்று பார்க்கலாம். முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் உணவில் உப்பின் அளவை குறைக்க வேண்டும். நீங்கள் உப்பின் அளவை அதிகமாக எடுத்துக்கொண்டால் கிட்னிக்கு அதிக சுமை ஏற்படும். இது மீண்டும் உங்கள் கிட்னி காயத்தை அதிகரிக்க செய்யும். பலர் தினசரி உப்பு கொண்ட உணவுகள், பீட்சா, பாஸ்தா, பேக்கெட் உணவுகள், பேக்கெட் நமகீன், லேஸ் போன்றவற்றை அதிகம் சாப்பிடுகிறார்கள். ஏனெனில் இதில் அதிக அளவு உப்பு உள்ளது. அதேபோல் பலர் ஊறுகாய் சாப்பிட விரும்புகிறார்கள். தினசரி ஊறுகாய் சாப்பிடுகிறார்கள் என்றால் இது கூட உங்கள் கிட்னிக்கு அதிக சுமை ஏற்படுத்துகிறது. இதனால் கிட்னியின் செயல்பாடு பாதிக்கப்படுகிறது மற்றும் புரோட்டீன் யூரியா போன்ற நிலைமை உருவாகும். அதனால் உங்கள் உணவில் உப்பின் அளவை குறைக்க வேண்டும். இரண்டாவது, உங்கள் உணவில் சர்க்கரையையும் குறைக்க வேண்டும். ஏனெனில் சர்க்கரை கூட உங்கள் கிட்னியின் செயல்பாட்டை பாதிக்க ஒரு முக்கிய காரணியாகும். உங்க சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருந்தால் உங்க கிட்னி எப்போதும் நல்லா செயல்படும். மேலும் புரோட்டீன் யூரியா போன்ற பிரச்சனை இருந்தால் அது பெரிதும் குறையும். மூன்றாவது, நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று வெந்தய தானியத்தின் நீரை குடிக்க வேண்டும். வெந்தய தானியம் எடுத்தால் உங்கள் கிட்னியில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும். மேலும் வெந்தய தானியம் ஒரு இயற்கை டயூரெட்டிக் ஆகும். அது இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், வீக்கத்தை குறைக்கும் மற்றும் கிட்னியின் செயல்பாட்டை மேம்படுத்தும். புரோட்டீன் யூரியாவை குறைக்கவும் உதவும். இதுக்கு பிறகு நீங்க முழு கொத்தமல்லி விதையையும் பயன்படுத்தி புரோட்டீன் யூரியாவை குறைக்கலாம். ஆனா உங்க கிரியேட்டினின் ரொம்ப அதிகமாக உள்ளது, யூரியா ரொம்ப அதிகமாக உள்ளதுன்னு நீங்க பார்க்கிறீங்க அப்படின்னா முழு கொத்தமல்லி விதையை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுக்கு வெறும் புரோட்டீன் யூரியா என்ற குறைவு மட்டும் இருந்தால் முழு கொத்தமல்லி விதை நீரையும் எளிதாக எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் முழு கொத்தமல்லி விதை இயற்கையாகவே டயூரெட்டிக் ஆகும். அது அழற்சி, இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், வீக்கத்தை, ஸ்வெல்லிங் குறைக்கும் மற்றும் அதே சமயம் உங்கள் இரத்த அழுத்தத்தையும் பிபி கட்டுப்படுத்தும். நீங்கள் முழு கொத்தமல்லி விதையை எடுத்துக்கொள்கிறீர்கள் அல்லது அதை நீரில் ஊற வைத்து காலை எழுந்தவுடன் வடிகட்டி குடிக்கிறீர்கள் என்றால் இது உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தும் மற்றும் புரோட்டீன் யூரியாவை குறைக்கவும் உதவும். இதற்கு மேலாக நீங்கள் புரோட்டீனை சமநிலையான வடிவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு புரோட்டீன் லீக்கேஜ் ஆகிறது, உங்கள் சிறுநீரில் புரோட்டீன் வெளியேறுகிறது என்பதால நீங்கள் அதிக அளவில் புரோட்டீன் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. பலர் புரோட்டீன் யூரியா என்ற பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு புரோட்டீன் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்று தோன்றுகிறது. ஆனால் அது உண்மையல்ல. நீங்கள் அதிக அளவில் புரோட்டீன் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால் அது ஜிம்மிற்காக புரோட்டீன் பவுடர் எடுத்தாலும் அல்லது மட்டன், சிக்கன் சாப்பிட்டாலும், முட்டை கூட அதிகமாக சாப்பிட்டாலும் இவை அனைத்தும் உங்கள் சிறுநீரகத்திற்கு அதிக சுமை ஏற்படுத்தும் மற்றும் உங்கள் புரோட்டீன் யூரியா அதிகரிக்க தொடரும்.
நீங்கள் உங்கள் அறிக்கையில் 2+, 3+ என்று புரோட்டீன் காட்டப்படுவதை பார்க்கிறீர்கள் என்றால் இப்படிப்பட்ட தவறை ஒருபோதும் செய்யாதீர்கள். புரோட்டீன் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் சமநிலையான முறையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இதனால் குறைந்தபட்சம் உங்களுக்கு பலவீனம் உணரப்படாது மற்றும் சிறுநீரகத்திற்கு அதிக சுமை வராது. மேலும் உங்கள் புரோட்டீன் யூரியா மெதுவாக குறைவதை நீங்கள் காணலாம். அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் மன அழுத்தத்தையும் குறைக்க வேண்டும். சில யோகாசனங்கள் உள்ளன. அவற்றை பயன்படுத்தி அந்த யோகாசனங்களை செய்து நீங்கள் உங்கள் புரோட்டீன் யூரியாவை எளிதாக குறைக்க முடியும். எனவே புரோட்டீன் யூரியா என்றால் என்ன மற்றும் அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.